சிங்கார தோட்டம்ன்றது ஒரு பழமையான ஒரு பெரிய மார்க்கெட். இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சிங்கார தோட்டத்துல வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருந்தோம். திருப்பூர்லயும் அவரோட ஃபேக்டரி வந்து போட்டிருந்தோம். சிங்கார கார்டன் ரெடிமேட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அவங்க தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா எல்லாமே ஒரு ஒற்றுமை அது காட்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. இங்க இந்து முஸ்லீம் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்து எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கணும். கண்டிப்பா நாங்க வந்து ஒரு அசோசியேஷன் அப்படின்னா மதசார்பின்மை இல்லாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உல்ஃப் கேங் கோபால் அண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல வந்து ரெகுலராகவே ஹோல்சேலும் சரி ரீட்டைலும் சரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அவரு தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒற்றுமை தான் பெருசாமே தவிர வியாபாரம் பெருசாகும். நானா தான் கேட்டேன் அவர்கிட்ட வீடியோ பண்ணலாமா, ஏன்னா இது நல்லா இருக்குன்னா இது பாக்குறதுனால மத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன வேணும்? நிதானம். இந்த நிதானத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். பெரிய லெவலுக்கு மேல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீ தான் நம் இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? நீ பெரிய மனிதன் ஆயிட்டுனா நீ தானம் பண்ணு. நீ பெரிய மனிதனாகி எப்படியும் கீழே வருவோம், எப்பயும் மேலே இருக்க மாட்டோம். அப்படி நீ சிறிய மனிதனாகி வரும்போதும் நிதானம் தானம் பண்ணு, அதாவது தியானம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில ரைனி ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். அந்த ரைனி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம். அங்க வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கார கார்டன் ரெடிமேட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அவங்க தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா எல்லாமே ஒரு ஒற்றுமை அது காட்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. இங்க இந்து முஸ்லீம் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உல்ஃப் கேங் கோபால் அண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல வந்து ரெகுலராகவே நம்ம ஹோல்சேலும் சரி ரீட்டைலும் சரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அவர் தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சொல்ல போது வந்து நானா தான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் நம்ம வீடியோ பண்ணலாமா, ஏன்னா இது நல்லா இருக்குன்னா இது பாக்குறதுனால மத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வேறுபாடு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இங்க சிங்கார தோட்டம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை. இங்க வந்து பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க. சிங்கார தோட்டம் ஒரு பழமையான ஒரு பெரிய மார்க்கெட். இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சிங்கார தோட்டத்துல வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மென்ஸ் வியர் ஷாப் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். அதே மாதிரி கிட்ஸும் சரி லேடிஸும் சரி A to Z எல்லாமே நம்மளுக்கு இங்க இந்த மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மெயினா என்னன்னா இந்த மார்க்கெட்ல என்ன அப்படின்னா நான் அதான் சொன்னது யூனிட்டி. ஏன்னா இங்க வந்துட்டு சப்போஸ் நீங்க வந்து டிஷர்ட் கடை எங்க இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க வந்து வேற கடையா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்க போங்க, அங்க டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க. சோ இங்க வந்துட்டாவே போதும், இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க வந்துட்டாவே போதும். எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். கம்மி ரேட்லயும் இருக்கும், பிரீமியம் ரேட்லயும் இருக்கும், எல்லாமே இங்க இருக்கும். ஏன்னா சிங்கார தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட். இங்க கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு துணி கடை வைக்கிறீங்களா அதுக்கேற்ற பொருள் எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஆக்சசரிஸ் கிடைக்கும். நீங்க பொட்டிக்கு ஷாப் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இந்த சிங்கார தோட்டத்துல வந்து கிடைச்சிரும். இங்க வந்து அந்த முஸ்லீம் இந்து கிறிஸ்டியன் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. அதுதான் இந்த மார்க்கெட்டோட பியூட்டி. யாரு வந்தாலும் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த மார்க்கெட் பத்தியே தெரியல, நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா இங்க வந்து எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி இங்க இருப்பாங்க. நம்மளுக்கு நல்லா கைடன்ஸ் கொடுப்பாங்க. அங்க போனா ஷர்ட் நல்லா இருக்கும், அங்க போனா டிஷர்ட் இருக்கும், இங்க போனா உங்களுக்கு லேடிஸ் கம்மியான ரேட்ல கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாருமே கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லாம இங்க வந்தா கூட நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி இங்க வந்து அந்த வியாபாரி சங்கம் இருக்குல்ல, அந்த சிங்கார கார்டன் ரெடிமேட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. இந்த ஒற்றுமைக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சில கேள்விகள்லாம் நம்ம கேட்டுலாம். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அதே மாதிரி சிங்கார தோட்டத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் என்னென்ன இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ. ஓகே, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிடிஎஸ் மம்மி டாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருந்தோம். திருப்பூர்லயும் அவரோட ஃபேக்டரி வந்து போட்டிருந்தோம். ப்ரோ கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் சொல்ல தலைவர் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. டிடிஎஸ் மம்மி டாடி மம்மி டாடி ரெண்டு பேரும் மம்மி டாடி. ஓகே, ஒரே நிகழ்ச்சியோட மோட்டிவ் என்னது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கணும். கண்டிப்பா நாங்க வந்து ஒரு அசோசியேஷன் அப்படின்னா மதசார்பின்மை இல்லாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இதுல வந்து நாங்க பண்றது மெஜர் வந்து வெஜிடேரியன் தான் பண்றோம். ஏன்னா எங்களோட மார்வாடி பிரதர்ஸ் வரணும், அவங்களும் வரணும், வரணும். அதனால அவங்க ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி நாங்க முஸ்லீம்ஸா பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே
எல்லாருமே சேர்ந்து பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஓகே, So, எல்லாருமே நம்ம முஸ்லீம்ல நோம்புனா என்ன, அதுக்கு உண்டான இல்லை. இப்ப எல்லாமே பெரியவங்க எல்லாம் வருவாங்க, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் எல்லாமே பண்ணுவாங்க. நோம்புனா என்ன, அது எப்படி இருக்கணும், சிறப்பம்சங்கள் என்ன, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெரியாத ஒரு இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம எல்லாமே ஒன்னா தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாமே அண்ணனை பத்தி நாத்து என்னென்ன பத்தி எங்க மதத்தை பத்தி எல்லாம் இன்னும் ஒற்றுமையா இருந்துக்கலாம். எங்களோட இதனால என்ன ஆகும்னா எங்களோட ஒற்றுமை தான் பெருசாமே தவிர வியாபாரம் பெருசாகும். நாங்க எத்தனை எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே எல்லாம் வியாபாரிங்க தான். எல்லாருமே நார்மலா இந்த ஃபங்க்ஷன் வந்து இயர் பண்ணுவீங்களா இல்ல எப்படி ப்ரோ? இயர் பண்ணுவோம். இந்த வருஷம் தான் கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கோம். கிராண்டா பண்றீங்க? 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய வியாபாரிகள் ஆயிட்டாங்க. கொஞ்சம் மீடியா சப்போர்ட் நல்லா எல்லாருமே தெரியணும். கொஞ்சம் பெருசா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. மம்மி டேடி ஆர் பாஸ்கர், பிரசிடென்ட், சிங்காரத்தோட்டம் SRM உடைய பிரசிடென்ட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு நல்ல சிறப்பாக மத ஒற்றுமையோட நல்ல ஒரு உள்ளத்தோட நாங்கள் எல்லாமே ஒரு குடும்ப நண்பர்கள். ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சின்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய சங்கத்துக்கும் எங்களுடைய பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அத்தனை உலகளுக்கும் வரைய தந்து சிறப்பை மாற்றி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கள் சங்க தலைவர்கள், சங்க வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். சார், உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். வணக்கம். SRM உடைய செக்ரட்டரி, பேர் காமாட்சி கண்ணன். எங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், நார்த் இந்தியன்ஸ் உட்பட எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மாநிலம் முழுவதுமே வந்து அந்த ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள வந்து இதுவரைக்கும் எந்த விதமான மதமோ, ஜாதியோ, இனமோ இல்லை மொழியவோ காரணமாக சொல்லி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமாக தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியும் கூட. கூடுதல் சிறப்பு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து முழுக்க வெஜிடேரியன் முறையில் நடக்கும். இதனுடைய சமையலே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயின் மகாராஜ் அவங்கள வச்சு தான் நாங்கள் வந்து சமையலே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு எல்லா சமூக மக்களும் இதில் ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப வணிகர்களாகிய நாம் அனைவரும் நமக்கு தனிப்பட்ட முதல்ல இருக்கக்கூடிய அடையாளங்களை வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தாம அதை வந்து நம்மளுடைய சொந்த விஷயமா வச்சுக்கிட்டு பொது விஷயத்துக்கு பொதுவான ஒரு தளத்துக்கு நம்ம வரும்பொழுது நம்மளுடைய ஒற்றுமையை பலப்படுத்த நம்மளுடைய வளர்ச்சியினுடைய சதவீதம் அதிகரிக்கும். ஸோ நம்ம வந்து முழுக்க நம்ம தொழிலில் வந்து கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வணிக நண்பர்களும் சரி, உங்கள் பகுதிகளில் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களையும் இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி, விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய இது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயின் மதத்துடைய விஷயம், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் எல்லா சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறதன் மூலியமா அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுல இப்போ இந்த நடக்கிற இந்த நிகழ்ச்சியில கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புனித வெள்ளி. ஸோ இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட நாள், இந்த புனிதமான இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணுறது வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பாக்கியமாக நாங்கள் இங்கே வந்து கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த தடவை பண்ணுறது மூலயமா நான் ஒரு 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வா ரஹமத்துல்லா அல்லாஹி பர்கத்து. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்கள் அனைவரும் சாந்தியும் அல்லாஹ்வினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்குரிய விளக்கங்கள் வந்து எனக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காக இது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த விளக்கங்கள் வந்து தெரிஞ்சது. அப்போ இதை மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம வந்து சமத்துவமா உற்று நோக்கு பார்க்கும் பொழுதுதான் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தாத்பரியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஒன்றுபட்ட ஒரு ஒற்றுமையான இந்திய தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நம்ம சிங்காரா கார்டன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 வருஷத்துக்கு மேல எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டும் இல்லாம தன்னிச்சையா வந்து உருவான ஒரு மார்க்கெட். இது வந்து முழுக்க எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸை பேஸ் பண்ணி உருவான மார்க்கெட்டு. 1991 அப்புறமா உருவான குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் ஒரு பொருளாதார மாற்றங்களுக்கு அப்புறமா இந்த மார்க்கெட் கொஞ்சமா எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்லேருந்து வெளியே வந்து சொந்தமான முறையில் ஓன் பிராண்ட் மூலியமா மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு வந்து இது வந்து வளர்ந்துருக்கு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கார கார்டன்ல உள்ள நிறைய ஆயிரக்கணக்கான வணிகர்கள் இருக்காங்க. இவங்க இந்தியா முழுவதும் சொந்தமா ஃபேக்டரி போட்டு அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓன் லேபிளில் ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே சிங்கார தோட்டத்தில் வச்சு தென் மாநிலங்கள் முழுவதும் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ SRMA இவங்க எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி இதை வந்து தென் மாநிலங்கள் ஃபுல்லாக பரப்புறதோட அண்டை நாடுகளுக்கும் இதை வந்து வணிகத்தை வந்து பெருக்கிற விதமான ஒரு முயற்சிகளை நாங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். SP ஸ்ரீ வீராஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் உயர் திரு நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாரோ அதை போலவே வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா திரு M. கலந்தர் நைனா முகமது தலைவர் மஜித் மதினா பள்ளிவாசல் MC ரோடு அவர்களுக்கும் மற்றும் கௌரவ அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் MC ரோடு வணிகர்களின் பாதுகாவலர் நண்பர் உயர்த்து P. முகமது பஷீர் தமிழ்நாடு வகுப்பு வாரிய உறுப்பினர் அவர்களுக்கும் பட்டன் குரூப் ரீட்டைல் ஷாப் உரிமையாளர் திரு P. உமர் முக்தார் மற்றும் அதனுடைய ECO பட்டன்ஸ் குரூப் திரு P. முசாமில் அவர்களுக்கும் ரீட்டைல் புதுமை படைத்துக் கொண்டிருக்கும் பல கிளைகள் திறந்திருக்கும் நடுத்தர ஏழை மக்களுக்கும் குறைந்த விலையில் ஆடை தந்திருக்கும் திரு ஹாஜி ஷேக் தாவூத் சாப் பிக் பாஸ் குரூப் அவர்களுக்கும் MC ரோடு நடைபாதை வியாபாரிகளின் பாதுகாத்து அரவணைத்து திரு தமிமுன் அன்சாரி அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் இறைவன் படைத்த இந்த பிரார்த்தனை எடுத்து உரைக்க வருகை தந்திருக்கும் திரு KV அப்துல் காதர் காஸ்மி இமாம் அவர்களுக்கும் வருக வருக என SRMA சார்பாகவும் எங்கள் வியாபாரிகள் சார்பாகவும் மற்றும் அனைத்து வணிகர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இனிய மாலை பொழுதில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட எங்கள் SRMA செயலாளர் மதிப்புக்குரிய திரு காமாட்சி கண்ணன் அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் நமது நண்பர்கள் காசிம் முஸ்தபா அவர்களுக்கும் முஜிப் அவர்களுக்கும் முக்தார் அவர்களுக்கும் பேச்சுலர் ஜீன்ஸ் அவர்களுக்கும் ராஜாராணி பாஷாபாய் அவர்களுக்கும் அன்சாரி டெக்ஸ்டைல் அவர்களுக்கும் சாகுல் அகமது அவர்களுக்கும் மொய்தீன் ஜீன்ஸ் அவர்களுக்கும் நியூ முத்து டெக்ஸ்ட் அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் நாட்டாமை K. லட்சுமணன் கட்பீஸ் பழனி P. தீனதயாளன் அவர்களுக்கும் திரு கங்காதரன் அவர்களுக்கும் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி உணவு பொறுப்பேற்று ஈடுகொண்ட திரு KH ஜெயவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற நன்கொடை வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் மம்மிடேடி பாஸ்கர் ஆகிய SRMA உடைய பிரசிடென்ட் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அது ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சிறந்த வரவேற்புரை இன்னைக்கு நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டோம். எங்க சங்க தலைவர் எவ்வளவு பவரானவர் என்றது இது மூலியமாக தெரிஞ்சு. நன்றி. அடுத்ததாக இறைபணியில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு KV அப்துல் காதிர் காசிம் சார் அவர்கள் இமாம் அவர்களை இஸ்லாம் பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் சிறப்புரை வழங்க நம் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் குறையின்றி உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த மாலை நேரத்திலே உங்களை எல்லாம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தோஷம், இந்த ஒற்றுமை, இந்த இணக்கம் உடல் அளவில் அல்ல, உள்ளத்தின் அளவு நம்முடைய உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் இறைவன் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் இதே ஒற்றுமையோடு வாழ்ந்து இந்த மண்ணிலே மரணிக்க செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இது ஒரு ஒற்றுமை. இஸ்லாம் மனித நேயத்தை பத்தி என்ன சொல்லி தருகின்றது? மனித நேயம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை.
சுருக்கமா அதனுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு சராசரியான நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதன் தனக்கு எதையெல்லாம் விரும்புவானோ அதை மற்ற எல்லா மனிதர்களுக்கும் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் விரும்புவதுதான் மனிதனே. நான் இருக்கிறேன், நான் என்ன நினைப்பேன், எனக்கு என்னைக்காவது நான் கெடுதல் நினைப்பேனா அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என்னோட வியாபாரம் நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், நான் நல்ல வீடோடு இருக்கணும், எல்லாம். இதே போன்று எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆணோ பெண்ணோ எந்த ஜாதியோ, அவர் முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அல்லது எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மனிதநேயம். இந்த மனித நேயத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நான் நீங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது அல்லது நான் மனசு நினைக்கும் போது இறைவன் என்னை நல்லவனாக வைக்கின்றான். இதுதான் மனித நேயத்தினுடைய. அதனால தான் எல்லா மதங்களும் மனித நேயத்தை சொல்லி தருகின்றது. ஏன்? எந்த ஒரு மதமும் தன்னுடைய, அதாவது அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு யாராக இருக்கட்டும் அவர்கள் வீணாக கூடாது என்றுதான் நினைக்கும். எனவே மனித நேயம் என்பது மற்றவர்கள் நல்லாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் என்று எண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இவரும் மிக சிறப்பாக இருப்பார். மற்றவர்களுக்கு என்னென்னலாம் இவர் நினைக்கின்றாரோ அது எல்லாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு கிடைக்கின்றதோ இல்லையோ நிச்சயமாக இவருக்கு கிடைக்கும். இதுதான் மனித நேயம். இதைத்தான் முகமது நபி அவர்கள் மிக தெளிவான முறை சொல்லி காட்டுகின்றார்கள். உனக்கு எதையெல்லாம் விரும்புவாயோ அதே உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பு. அந்த சகோதரன் அப்படிங்கிற அந்த பதம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரையும் அந்த சகோதரன் என்ற வார்த்தை சேர்த்துக் கொள்கின்றது. இந்த மனித நேயத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இதையெல்லாம் மறந்து மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லா மதங்களும் மார்க்கமும் சொல்லித் தருகின்றது. முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையில 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். முகமது நபி அவர்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில நமக்கெல்லாம் நல்ல முறையில் தெரியும் பிரபலமான ஒரு சம்பவம். நான் கண்டிப்பா கூட பாட்டா படிச்சிருப்பேன். அவன் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்திலே அதிகாலை நேரத்திலே ஒரு மூதாட்டி அவர்கள் மீது குப்பையை கொட்டுவார்கள். இது அன்றாடம் நடக்கக்கூடிய வழமை. ஒரு நாள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த குப்பை விழல. உடனே தொழுகை முடித்த பிறகு முகமது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இன்னைக்கு என்ன குப்பை விழலையே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன உடனே தன் மீது குப்பையை கொட்டியவள், அன்றாடம் தனக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள், அதுவும் ஒரு புனிதமான இடத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அசிங்கங்களை கொட்டக்கூடிய அந்த மூதாட்டி என்று பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட உடனே தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அழைத்து அங்கே போய் அவருடைய உடல் நலம் விசாரித்து விட்டு வந்தார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இது குப்பையை கொட்டியவர்களுக்கு. முகமது நபி ஒரு பிரயாணத்திலிருந்து வர்றாங்க. பொதுவாக அரபியர்கள் எப்படி இவ சீக்கியர்கள் குருவாள் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அரபியர்கள் வெளியே போகும்போது வாளை வைத்துக் கொள்வார்கள். முகமது நபி அவர்களும் வாளை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல ஓய்வாக படுத்திருக்கின்றார். முகமது நபியை உயிரை எடுப்பதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் வேகமாக அந்த வாளை உருவுறார். தொங்கி இருந்த வாளை உருவிட்டார். உடனே வாளுடைய சப்தம் கேட்ட உடனே முகமது நபி எந்திரிச்சிடறாங்க. இவன் வாள் கையில் இருக்குது. முகமது நபி நிராயுதபாணியாக முன்னாடி நிக்கிறாங்க. இவன் கேட்கிறாங்க, என்னிடமிருந்து உங்களை பாதுகாப்பது யார் என்பதா? முகமது நபி ஒண்ணுமே சொல்லல. அதாவது இங்கே 2 விஷயங்களை விளங்கிக்கிறேன். நாம் எந்த இறைவனை வணங்குகின்றோமோ அந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இங்கே இருக்குது. முகமது நபி அல்லாஹ்வை நம்பினாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அந்த சொன்ன உடனே வாளு கீழே விழுந்துருந்து கையில் எடுத்துட்டாங்க. இவன் திருப்பி கேட்கிறாங்க, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யாரு? நம்ம கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உயிரை எடுக்க வந்தவனுடைய, நம்முடைய வாழை எடுத்த என்னுடைய உயிரை எடுக்க வந்தவன் இப்போ என்ன ஆகுது, என்னுடைய கையில வாள் இருக்குது, ஏத்தாபிடிக்கும். அவன் முன்னிக்கிறான். ஒண்ணு சொன்னாரு, எடுத்தவர்களிலே சிறந்தவராக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று. முகமது நபி என்ன சொன்னாங்க, மறந்தேன் மன்னித்தேன். அப்ப கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, முகமது நபியுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு பிரச்சாரகராகவே இவர் தன்னுடைய கூட்டத்தில் போய் மாறினார் என்பது வரலாறு. இதுதான் இந்த மனித நேயத்தை தான் உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. வெறும் இஸ்லாம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லித் தருகின்றன. நான் வேறொரு மதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்னை தெரேசா, அவங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது.
அப்ப அவங்கள ஒரு முறை உதவி கொடுப்பதற்காக அவங்களுடைய கரத்தின் மூலமாக உதவி கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்களை அழைத்துக் கொண்டு போகின்றார்கள் டெல்லியினுடைய குடிசை பகுதிகளில். அப்ப அவங்க போறாங்க, உடனே கேட்கறாங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து இந்த குடிசை பகுதியில கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, எனவே அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு பார்க்கும்போது கேட்கறாங்க, வேற மற்றவங்களை பத்தியும் கேட்கறாங்க. இப்ப இங்க வேற யாரெல்லாம் இருக்கிறா என்று சொல்லக்கூடிய எது சொல்றாங்க, இங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். முஸ்லீம்கள் என்று சொன்னோடனே அப்போ அந்த முஸ்லீம்கள் யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா இருக்கிறாங்க. அது எங்க இருக்கிறான், அந்த முஸ்லீம்களுடைய வீட்டை தாண்டித்தான் நாம் வந்து கிறிஸ்தவருடைய வீட்டை சென்றடைய வேண்டும் என்று சொன்னோடனே அன்னை தெரேசா அங்கே நிப்பாட்டி இந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய குடும்பத்திற்கு சென்று உதவி கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களுக்கு உதவி கொடுத்தார் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. ஏன், இதுதான் மனிதநேயம். அந்த மனிதநேயத்தை ஜாதி மத பாகுபாடு இது எல்லாம் இல்லாமல் அவர்கள் செய்ததின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் நாம் அன்னை தெரேசாவை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாருன்னா, எல்லா புது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே அவங்க கையில எல்லாத்துக்கும் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்தாரு. எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் இன்ஷியல் போட சொன்னார். எல்லாம் அவங்களுக்குண்டான ஒரு அடையாளத்தை வந்து போட்டாங்க. ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து போட சொன்னார். அந்த பெரிய பாக்ஸ்ல போட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் அப்படியே குலுக்க சொன்னார். இப்ப சொன்னாங்க, உங்களுடைய எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னா. இப்ப எல்லாரும் வந்து ஒருத்தர் பார்த்தாரு, அந்த அடையாளத்தோட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு, அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தோலை உரிச்சிருங்க அப்படின்றாரு. தோலை எல்லாத்தையும் உரிச்சுட்டாச்சு. உரிச்ச பின்னாடி உள்ள போட சொன்னார். திருப்பி குலுக்க சொன்னார். எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு, மிங்கிள் ஆயிருச்சு. இப்ப எடுக்க சொன்னாரு, எடுக்க தெரியும். இப்ப அந்த ப்ரொஃபசர் அங்க பாடம் நடத்துறாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தினாலும் கூட நமக்கும் தான் சொன்னாரு, அந்த வெளியே இருக்கக்கூடிய தோல் இருக்குது அல்லவா, அந்த தோல் தான் நம்ம மேல இருக்கக்கூடிய வெளிரங்கத்துல தெரியக்கூடிய தோற்றம். உண்மையான மனிதநேயம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை போன்றுதான். இப்படித்தான் நீங்க இந்த கல்லூரியிலே வாழ வேண்டும் என்று அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு. இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்ன, மனிதன அனைவர்களையும் படைத்தது இறைவன் தான். இறைவன் படைத்ததிலே எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு நிச்சயமாக ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் இல்லாமல் கடவுள் இறைவன் நிச்சயமாக யாரையும் படைத்திருக்க மாட்டான். நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, வியாபார மக்கள்லாம் தெரியும். ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றோம், ஒரு சின்ன பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணா கூட அல்லது கொடுத்தா கூட ரிட்டர்ன் வந்துடும், நம்ம கொடுப்போமா? அல்லது வியாபாரம் ஆக கூட இல்லையே. சின்ன பொருளாக இருந்தாலும் வியாபாரம் ஆக வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்மை படைத்த இறைவன் நாம் வேறு ரீதியில எலுமிச்சம்பழ தோல்வியை போன்று வெளிரங்கத்தில் வேறவனா இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, காஞ்சி சங்கராச்சாரியர் அவங்க பெரியவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்கள முதல்ல பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க. ஒரு கிராம பக்கமாக தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்துல அப்ப அந்த ஊர்ல இறக்க சொல்றாங்க. அப்ப அந்த பெரியவங்க இறக்கி வைங்க அப்படின்னு இறக்கி வச்ச உடனே கேட்கிறேன், இந்த ஊர்ல வந்து சிவன் கோயில் இருந்திருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா? இல்ல இருக்கும் சொன்னே. ஒரு பாய் வேகமா வர்றாரு, முஸ்லீம் பாய் வேகமா வர்றாரு. ஒருத்தர் வேகமா ஓடி வந்து, ஐயா நான் இந்த மாதிரி நீங்க ஊருக்கு வந்திருக்கேன், நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா இந்த ஊர்ல சிவன் கோயில் இருந்துச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா, எங்க மூதாதிகள் எங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்திருந்தார்கள். அதை நான் சமீபத்திலே உழக்கூடிய நேரத்திலே ஏதோ தட்டுப்பட்டுச்சு, உள்ள பார்த்தா சிவன் கோயில் இருந்துச்சு. நான் அதை எடுத்து அந்த இடத்தையும் அந்த கோயிலை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மட்டுமில்ல, 101 ரூபாய் நான் கையில வச்சிருக்கிறேன், 101 ரூபாய் நான் கையில வச்சிருக்கிறேன், அதையும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, 101 ரூபாய் இருக்குது, அதையும் நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் அந்த பெரியவங்க கேட்கிற காஞ்சி பெரியவங்க கேட்க, உங்க பேர் என்னன்னு சொன்னேன். என் பேரு லத்தீப், என் மனைவி மெஹர் நிசா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பெரியவங்க கேட்கிறாங்க, காஞ்சி சங்க பெரியவங்க கேட்கிறாங்க, பாய் நீங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. உடனே சொல்றாங்க, இல்ல நான் ஹஜ்ஜிக்கு போகல அப்படின்னு சொன்னேன். நீங்க ஹஜ்ஜிக்கு போனது முக்கியமான கடமையாச்சு என்று சொன்ன உடனே, ஹஜ்ஜிக்கு போகின்ற அளவுக்கு இடத்துல பணம் இல்லை என்று சொன்ன உடனே அங்க அந்த கூட்டத்துல பெரியவர்களை பார்க்க வந்திருந்த ஒரு மாமி வேகமாக வர்றாங்க. வந்து நான் கையில இருந்த வளையல கலட்டி கொடுக்குறாங்க. பெரியவங்களே, இது வந்து பாய் லத்தீப் பாயும் மெஹர் நிசாமாவும் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி நான் இதை தானமாக கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, காணி நிலத்தை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதையும் உங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்காண்டி கொடுக்கிறேன் என்பதாக சிவன் கோவிலே ஒரு முஸ்லீம் கொடுக்கிறாங்க அந்த இடத்தை.
ஹஜ்ஜிக்கு போறதுக்கும் வந்து ஒரு மாமி அவங்களுடைய வளையலையும் தன்னுடைய நிலத்தையும் கொடுக்க சொன்னால் இதுதான் மனிதநேயம். இந்த மனித நேயத்திலே தான் சொல்லுவாங்களா தமிழ்ல, அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன். இந்த மனித நேயத்திலே தான் இறைவனுடைய சக்தி அடங்கி இருக்கின்றது. எனவே மனித நேயத்தோடு கடைசி வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவர்களுக்கும் பிரார்த்தித்தவனாக உங்களுடைய வியாபாரங்கள் செழிப்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பதற்கு வல்ல இறைவனிடத்திலே இந்த நல்ல நேரத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் இங்க வண்ணாரப்பேட்டையில மீட் பண்றதுக்கு. இந்த ஏரியால தான் பிசினஸ்னா என்ன, இந்த தொழிலை எப்படி பண்றது அப்படின்றத ரொம்ப சாதாரணமா சின்ன லெவல்ல இருந்து கத்துக்கிட்டோம். அண்ட் இந்த அசோசியேஷனா ஃபார்ம் ஆகி இப்ப நீங்க உருவெடுத்திருக்கிறது எப்படி நான் பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட மனித சமுதாயம் எந்தெந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா நின்றுக்கோ மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு ஷார்ட் டைம்ல ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனா தான் சிங்கார கார்டன் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அசோசியேஷனை பாக்குறோம். ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் எங்களோட வியூவா இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிளா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனே பார்க்கலாம். ஸோ பல அசோசியேஷன்ஸ் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு, பல நிறுவனங்கள் இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்காண்டி ஒரு ஈவெண்ட்டை இந்த மாதிரி டைம்ல நடத்துறாங்களா அப்படின்றத விட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வண்ணாரப்பேட்டையில் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தான் பெஸ்ட் கிளாப் சொல்லணும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்லயே பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட வரவேற்புரைக்கு நம்ம தமிழ் சகோதரர்களும் நம்ம முஸ்லிம் சகோதரர்களும் ஏற்படுத்தி ஒருத்தரையும் போய் இன்வைட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஃபுட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அது வந்து நம்ம ஜெயின் சகோதரர்கள் பார்க்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு குழுவா எல்லாரும் தனித்தனி துறையில எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ணிருக்கோன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இன்னொரு கட்டமா அடுத்து நம்மளோட இந்த அசோசியேஷன் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கொடுத்துடலாம். நம்ம ஜெயின் சமூகத்தார நம்ம சகோதரர்களை ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிளாவே நம்ம எடுக்கலாம். இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன்ல வெறும் 0.4% இருக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்க. அந்த சகோதரர்கள் எந்த லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம மொத்த ஜிடிபியில இந்தியாவோட ஜிடிபியில 24% கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு கம்யூனிட்டியா ஜெயின் கம்யூனிட்டி இருக்கு. அவங்க ஜிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல இதே மாதிரி ஈவெண்ட்ல சீஃப் கெஸ்டா யார் யார் இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர், நாட்டோட ரயில்வே மினிஸ்டர், இது எல்லாம் தாண்டி அடுத்த லெவல்ல நம்ம நாட்டோட பிரதமர் போய் சொல்றாரு, இன்னைக்கு இந்தியாவில மட்டும் கிடையாது உலக அளவுல இந்திய சமூகத்துக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஜெயின் சகோதரர்களோட பங்கு இன்றியமையாததுன்னு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனை எப்படி ஜெயின் சமூகம் இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம உலக லெவல்ல கொடுத்துச்சோ, டைம் வந்தாச்சு. சிங்கார கார்டன் அசோசியேஷன் தமிழக லெவல்ல இல்ல இந்தியா லெவல்ல கொடுக்கறதுக்குள்ள டைம் வந்தாச்சு. ஸோ வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சவுத் இந்தியா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்ச்சேஸ் ஹப்பா கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒரு முக்கியமான சிட்டி ஒன்னும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆப்ஷனை பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கற லெவல்ல இன்னைக்கு சிங்கார கார்டன் அசோசியேஷன் உருவாயிருக்கு. அடுத்த ஸ்டெப் போய் அவங்கள விட மேஜர் பர்ச்சேஸ் பாயிண்டா கண்டிப்பா இந்த அசோசியேஷன் இந்த ஏரியா வரணும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஏரியாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால தான் காம்படிட்டர்ஸா இருக்கக்கூடிய, வியாபாரத்துல காம்படிஷனா இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட போன் பண்ணி எந்த உதவினாலும் தயங்காம ஒன்னொருத்தட்ட கேட்பாங்க. இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்த எப்படி நான் செய்யலாம், இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு பிசினஸ்ல, இதை எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது, ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் வேற எங்க இருக்குமான்னு தெரியாது. சிங்கார கார்டன்ல இறைவன் உருவாக்கி இருக்கான். இந்த சகோதரத்துவம் தொடர்ந்து இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா பயணிக்கணும். இந்தியாவோட மிகப்பெரிய ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன்ல தமிழ்நாடு பெரிய லெவல்ல ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம வண்ணாரப்பேட்டை மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை ஏற்படுத்தணும். வரக்கூடிய காலங்களில் ஒன்றிணைவோம், ஒன்றாக பயணிப்போம். சிறப்புரையாக இங்கு நிகழ்த்திய எங்கள் தலைவர் மம்மி டாடி பாஸ்கர் வணக்கம். இங்க வந்து நம்ம வியாபாரத்தை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப நிறைய வியாபாரம் பேசிட்டோம். இது மனித நேயத்துக்கான ஒரு இடம். அதனால ஒரு சின்ன கதை, இது வியாபாரிகளுக்கான கதை. நம்ம பஜார்ல ஒரு வியாபாரிக்கு கூட நடந்திருக்கலாம். ஒரு நல்ல சிறந்த வியாபாரி, அதாவது சிறந்த வியாபாரினா எப்படி சொல்றதுன்னா, அவரை போல ஒரு வியாபாரம் அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. அப்படி வியாபாரம் பண்ணியிருக்காரு. கடையில வேலை செய்யலாம் கூட வண்டிலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வியாபாரி ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து ரொம்ப வெறுப்பாகி அப்படியே போய் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறாரு. அப்படியே நிமிர்ந்து வானத்தை பார்க்குறாரு. ஒரு பராந்து வட்டம் அடிக்குது.
இறைவா எனக்கு பேர், புகழ், அந்தஸ்து, வியாபாரம், மனைவி, குழந்தை, குடும்பம், பேரன் பேத்தி எல்லாம் கொடுத்தேன். ஆனா இப்ப இது எல்லாத்தையுமே எனக்கு கஷ்டமாக்கிட்டேன். இந்த பறவை எவ்வளவு சந்தோஷமா பறக்குது, இந்த பறவை போல நான் பறக்கணும். இனிமேல் எனக்கு இதெல்லாம் வேணாம், என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கடவுளை நோக்கி வேண்டுறாரு. அவர் மாதிரி கடவுள் வந்துடுறாரு. கடவுள் வந்தவன கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இல்ல கடவுள், எனக்கு நீ எல்லாமே கொடுத்த, நான் படிக்காம இருந்தேன், ஆனா எனக்கு பல பேர் படிச்சு அறிவை கொடுத்த, வியாபாரத்தை கொடுத்த, குடும்பத்தை கொடுத்த, எல்லா சந்தோஷம் கொடுத்த, ஆனா இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டேன். இப்ப எனக்கு நிம்மதி வேணும், இந்த பறவை போல நான் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கடவுள் சொன்னாராம், திருப்பி ஒரு முறை வரம் கொடுத்துட்டா திருப்பி நான் வரத்தை வாங்க மாட்டேன், நல்லா யோசிச்சுக்கோ, வரம் கேட்கிற வரத்தை கடவுள் கொடுத்துட்டா திருப்பி வாங்க மாட்டேன். இல்ல எனக்கு அந்த வரம் வேணும், அந்த பராசை போல நான் வாழணும், ஆகாயத்திலேயே பறக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி ஓகே, உன்னுடைய உயிர் இன்னைக்கு பிரியுது, நாளைக்கு இந்த பறவையா நீ மாற போற. சரின்னு சொல்லி வரத்தை வாங்கிட்டாரு, பராந்தாயிட்டாரு. வானத்துல வட்டடிக்கிறாரு, பறக்கிறாரு. அதாவது உலகத்துல இருக்கிற 7 அதிசயங்கள் சொல்லுவாங்கல்ல, தாஜ்மஹால், ஈஃபில் டவர், இது மாதிரி எல்லாத்தையும் பாக்குறாரு. உலகத்துல இருக்கிற கீழே இருக்கிற மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாம் அப்படி என்னன்னா, ஆஹா நான் வாழ பறக்கிறேன், சந்தோஷமா பறக்கிறேன். இந்த பறந்த சந்தோஷத்துல அவரு பசியார மறந்துட்டாரு. எப்படி இருந்தாலும் உணவு வேணும்ல மனிதனுக்கு, கொஞ்சம் சோறு ஆயிடுறாரு. இரவு பொழுது வந்துடுச்சு. சரி இரவு பொழுது வந்துடுச்சு, நம்ம போய் இன்னைக்கு உறங்கிடலாம், ஏன்னா ரக்க கடிச்சிட்டா பறந்துருவோமே, உணவு கூட மறந்துடுவோம். சரி போய் உறங்குவோம் சொல்லி தன்னுடைய இருப்பிடத்தை தேடுறாரு. தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைச்சுக்கிறாரு. அவரே ஒரு கூட்டை ரெடி பண்றாரு. மாளிகையில வாழ்ந்தவரு தனக்குன்னு ஒரு கூட்டை ரெடி பண்றாரு. அந்த கூட்டுல உறங்கிட்டாரு. உறங்கி முடிச்சுட்டு மறுநாள் பொழுது எழுந்தாரு. அன்று இரவு ஒரு இடியுடன் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் அமைச்ச கூட்டுக்கு மேல ஒரு மரத்தினுடைய கிளை உடைந்து அந்த பராந்தின் காலில் விழுந்து காலில் அடிபட்டுருச்சு, கால் உடஞ்சிருச்சு. அப்படி இருந்த காலையில இருந்து பறக்கிறாரு. பறந்து இறை தேடுறாரு, இறை கிடைக்கல. கீழே வந்தா எல்லாம் கொத்துது, காக்காலாம். பராந்து கீழே வந்துட்டா காக்கா கொத்தும், காக்கா கொத்துது. ரொம்ப வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, துயரப்படுறாரு. தன்னுடைய அடிப்பட்டதை ஒரு வைத்தியர் கிட்ட போய் சொல்ல முடியாது. அவர் பராந்து மனிதனா இருந்தா பேசி தன்னுடைய வழியை சொல்லுவான். பராந்து ஆயிட்டான், கட்டதான் முடியும், அந்த பராந்து மேலே கட்ட முடியும். ஒரு வைத்தியசாலைக்குள்ள போலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் ஆடு, மாடு, கோழி, வாத்தெல்லாம் வளர்க்கிறாரு. இந்த பராந்து எங்கடா நம்மளுடைய ஜீவராசிகளை தின்ன வருதுன்னு சொல்லி அவரும் கல்ல கொண்டு அடிக்கிறாரு. கடைசியில நொந்து நூலாகி இறந்துட்டார். கடவுள் அதான் சொல்லுவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஐயா சொன்னது போல, ஆண்டவன் யாரை எப்படி படைச்சானோ அந்த பிறவியில அந்த பிரார்த்தத்தை அவன் செஞ்சு ஆகணும், அந்த கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். நம்ம அவனை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும், வீராசை போல இருக்கணும், கலந்தர் மதினா பாய போல இருக்கணும் முடியாது. அவருடைய பிரச்சனை, அவருடைய அவருக்கு தான் தெரியும். நம்மளுடைய பிரச்சனையை ஆண்டவன் நம்ம கையில கொடுத்துட்டான். அதை எதிர்த்து போராடணும். இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதை நானா யோசிச்சு சொன்னதான் தப்புன்னு தான் மன்னிச்சிருங்க. நிதானம். வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன வேணும்? நிதானம். இந்த நிதானத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு பெரிய லெவலுக்கு மேல நம்ம போறோம்னு வச்சுக்கீங்களேன், அந்த நீ தா நம் இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? நீ பெரிய மனிதன் ஆயிட்டுனா நீ தானம் பண்ணு, அதான் நிதானத்துல ஒரு பொருள். நீ பெரிய மனிதனாகி எப்படியும் கீழே வருவோம், எப்பயும் மேலே இருக்க மாட்டோம். அப்படி நீ சிறிய மனிதனாகி வரும்போதும் நிதானம், தானம் பண்ணு, அதாவது தியானம். பெரிய மனிதனாகும் போது தானம் பண்ணணும், உனக்கு பல பிரச்சனைகள் வரும்போது தியானம் பண்ணணும். இதுதான் நீதானத்தினுடைய பொருள். இந்த பொருளை எவன் ஒருவன் உயரும் போதும் தாழும் போதும் கடைபிடிக்கிறானோ அவன் நிச்சயம் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் எல்லா நன்மையும் அடைவான் என்று இறைவனுடைய அருளால் இதை வேண்டி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆனா 2 விஷயத்த மட்டும் இந்த சபையில சொல்ல தவறுனா மேல போய் நான் இறைவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, என்னன்னா ஒண்ணு வந்து நம்ம பியானி சார்சி அவங்க வந்து வாழும் ஒரு வள்ளல். உதாரணமா சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம பகுதியில இங்க வந்து சகுந்தலா தேவி மருத்துவமனை அத்தனை பேருக்கு தெரியும். 2800 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்த வந்து இலவசமா கொடுத்து அதை கட்டுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்து பயனடைகிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இது மாதிரி ஒரு சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன், பட் நேரம் வந்து என்னை சுருக்குது. ஆமா, அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்ம வீராஸ். ஆக்சுவலா அவர் பேரு வீராசா மாறிடுச்சு. பாலசுப்ரமணியம் சார் அவரு, ஆனா வீராசா மாறிடுச்சு. சிறப்பு என்னன்னா, அவர் சார்ந்துள்ள 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்துக்கான கோயில் இங்க என்ஸ்டோர்ல இருக்கு, காமாட்சி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கான திருத்தேர் அமைக்கிறதுக்கான இடத்தை எந்த ஆதாயமும் இல்லாம அவர் வந்து. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம இஃப்தார் நோம்பு நம்ம சங்கத்து சார்பாக நடத்திட்டு இருக்கோம். ஆனா நோம்பு ஆரம்பிச்சது டெய்லி அவர் கடையில 500 பேருக்கு நோம்பு திறந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னொரு நிறைய சொல்லலாம். 3வது தலைமா 4வது தலைமான்னு நினைக்கிறேன், நோம்பு திறக்கிறதுக்குன்னே சொல்லி அவர் வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. ஆமா, சனி ஞாயிறுல மட்டும் 1000 தாண்டுது. இதெல்லாம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரம் என்னை வந்து பண்ணனால ரத்தன சுருக்கமா நான் வந்து இதை இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சா நிர்பந்தத்துல பேசிட்டு இருக்கேன், தவறா நினைச்சுக்கிறாதீங்க. அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய பட்டன்ஸ் நிறுவனத்தாருக்கும் சரி, பிக் பாஸ் அவங்களுக்கும் சரி, 2 பேருமே சரி, பட்டன் போட்ட பிக் பாஸ், பட்டன்ஸ் போட்டு வந்திருக்கக்கூடிய பிக் பாஸ். அதாவது ஏன் அவங்க 2 பேரும் வந்து கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சுயநலம் இருக்கு சார். அதனால அதுக்கு வெளிப்படையா சொல்லிடுறேன். என்ன சுயநலம்? உங்களை பார்த்து நாங்க வளரணுன்றது தான். உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும். கரெக்டா? உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பிக் பாஸ் அவங்க வந்து 17 ஃபேமிலி ஸ்டோர் வந்து ரிட்டைல் செயின் ஸ்டோர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பட்டன்ஸ் நிறுவனத்தார் 20 செயின் ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, இவங்க எல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டோட சம்பந்தப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய வியாபார மக்கள். ஸோ இவங்க வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனா வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அவங்க 2 பேரையுமே வந்து இவங்க வந்து நம்ம சிறப்பாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழ் அன்சாரி சார் சொல்லணும் அப்படின்னாக்கா, எம்சி ரோட்ல இன்னைக்கு யாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா இமீடியட்டா வந்து நின்று அவங்க சால்வ் பண்ணி கொடுத்து செய்யக்கூடிய சிறப்பான பணிகளை அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் சரி. அதே மாதிரி கலந்தர் பதினாறு சார் சொல்லணும்னா, எம்சி ரோடு கலந்தர் கலராக இருக்கும் ட்ரெஸ் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பான வந்து ஒரு பேர் எடுத்து தொழில்துறையில பேர் எடுத்து பஜார் கூட ரிட்டைல் இருக்கான மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் அவர் அமைஞ்சிருது. ஸோ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் எனக்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன், பட் 3 நிமிஷத்துல முடிக்கணும்னா இல்லை. ஏன்னா 6:25 அவங்க நோம்பு வந்து நிச்சயமா திறந்தே ஆகணும். அது 1 நிமிஷம் கூட டிலே ஆனாலும் அதோட தாற்பயம் மாறி போயிடுங்கிறதுனால. ஸோ அடுத்தபடியாக இந்த அனைவரும் வருகை தந்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேஷனல் ஆந்தம். ஸோ நண்பர்களே, நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மெயினா இதுல பாத்தீங்கன்னா ஒற்றுமா பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிங்காரத்தோட்டம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் அப். எல்லா விஷயமும் இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்மியான ரேட்ல வந்து இங்க நீங்க வாங்கிட்டு போயிட்டு நல்ல மார்ஜின் வச்சு நீங்க சேல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்மளுக்கு இந்த மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பழமையான ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 80-90 இயர்ஸா இந்த மார்க்கெட் வந்து சென்னையில இருக்கு. அதனால வந்து நீங்களும்
மற்ற இடத்துல இருக்கீங்க, இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க விசிட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோல்சேலர்ஸ் எல்லாம், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டிடிஎஸ், மம்மி டாடி, அப்புறமா உல்ஃப் கேங், இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க நிறைய பெரிய கடையெல்லாம் இருக்கு. சிங்கார கார்டன் வந்து ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்க ஷாப்புக்கு வந்து என்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளுமே இங்க உங்களுக்கு நல்ல முறையில வந்து நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து நல்ல பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, செக்ரட்டரி பேசியிருக்காங்க. அதே மாதிரி பட்டன்ஸ் மென்ஸ் வேர் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு பெரிய இது. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. பிக் பாஸ், ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. வீராஸ், ஸோ வண்ணாரப்பேட்டையில் பாத்தீங்கன்னா வீராஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய கடை. ஸோ அவரும் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பெரிய இந்த சங்க தலைவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. வியாபாரி சங்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லாமே ஒரு ஒத்துமையா இருக்காங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். இது வந்து ஒத்துமையா வியாபாரம் பண்றதுனால தான் இந்த சிங்கார தோட்டம் வந்து இப்ப நல்ல ரீச் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இங்கேயோ இருந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இங்கேயும் நிறைய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மார்க்கெட் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுமோ இங்க நல்ல முறையில நல்ல குவாலிட்டியில கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்து வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பாய்.